ஒரு மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நோய்களில் இந்த கேன்சருக்கு நிகர் கேன்சர் தான். மற்ற நோய்கள் திடீரென ஏற்பட்டு திடீரென மறையும். ஆனால் இந்த பலாய் என்ன ஆகும்னு சொன்னால், வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய உடலில் இருந்து நல்ல செல்களை எல்லாம் அழித்து வெள்ளை அணுக்களை எல்லாம் கபலீகரம் செய்து அவனுடைய மன அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வல்லது. அல்லாஹ் பாதுகாத்த சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய கருணைக்கு உட்பட்டு மீண்டவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு சகோதரிக்கு தொடைப்பகுதியில் ஏற்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மன துயரங்களோடு தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். சரி, எப்போது சென்றாலும் அன்பொழுக உபசரிக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு மனோபாவத்தை கொண்ட ஒரு சகோதரி. அது மட்டும் அல்லாமல் துயரத்தின் உச்சமாக மாற்றுத்திறனாளி மகனை அழகான முறையில் போஷித்து பாதுகாத்து வளர்த்து வரக்கூடிய, கிட்டத்தட்ட அவருக்கும் ஒரு 40 வயதை தொடுக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளி மகனுக்கும் ஒரு சிறந்த தாயாக அன்பான பணிவிடை செய்யக்கூடியவராக திகழ்ந்த அந்த சகோதரி திடீரென ஏற்பட்ட இடது பக்க இடுப்பின் வலி, தொடர்ந்து அந்த வலி அதிகமாகி கடைசியில் அது என்ன என்று பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆர்த்தோ இது போன்ற டாக்டர்கள் எல்லாம் பார்த்து கடைசியில் பார்க்கும்போது கர்ப்பப்பையில் எதை பயப்படுகிறோமோ, எதை அதிகமாக அஞ்சுகிறோமோ அப்படிப்பட்ட புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஒன்று வச்சுருக்கிறாங்க. பல டெஸ்ட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வீரியம், அதனுடைய வீரியம் எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சோதனை செய்த பிறகு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சகோதரிக்காக என்னுடைய நேயர்களான அன்பர்களான தாங்கள் அனைவரும் துஆ செய்து கொள்ளுங்கள். ஒரு மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நோய்களில் இந்த கேன்சருக்கு நிகர் கேன்சர் தான். மற்ற நோய்கள் திடீரென ஏற்பட்டு திடீரென மறையும். ஆனால் இந்த பலாய் என்ன ஆகும்னு சொன்னால், வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய உடலில் இருந்து நல்ல செல்களை எல்லாம் அழித்து வெள்ளை அணுக்களை எல்லாம் கபலீகரம் செய்து அவனுடைய மன அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வல்லது. அல்லாஹ் பாதுகாத்த சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய கருணைக்கு உட்பட்டு மீண்டவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு சகோதரிக்கு தொடைப்பகுதியில் ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அவளுடைய சின்ன வயதிலேயே அதை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமான முறையில் ரிமூவ் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவளுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை தரவில்லை. இப்போது சிறிது கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு 3 பிள்ளைகளுக்கு தாயாக அவள் திகழ்கிறாள். சில பேருக்கு அறியாமல், அதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், தனக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது கூட ஒரு பெரிய கவலையான விஷயம் சகோதரர்களே, சகோதரிகளே. அப்போ அன்பிற்குரியவர்களை, இந்த கேன்சர் என்ற அந்த உயிர்கொல்லி நோய், புற்றுநோயை நம்ம பக்கத்தில் அண்ட விடாமல் இருக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கேடயத்தை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போதும் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் அந்த ஆயத்தை தான் ரெக்கமெண்ட் செய்தேன். இந்த ஆயத் அற்புதமான முறையில் உடலில் உள்ள அனைத்து வியாதிகளையும், வெறும் கேன்சர் மட்டுமல்ல, தீர்க்க முடியாத வியாதிகளையும் கூட, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளையும் கூட, இது தெரியவில்லை, இது என்ன நோய் என்றே தெரியவில்லை என்று திணறடிக்கக்கூடிய வியாதிகளை கூட படைத்தவனுடைய கருணையை கொண்டு, அவனுடைய மாபெரும் உதவியை கொண்டு, சக்தியை கொண்டு நீக்க வல்ல ஆற்றல் படைத்தது. படைத்தவனுடைய குர்ஆனில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான வசனம்தான் இந்த நோய்க்கான வசீஃபா. இந்த நோய் அல்ல, எந்த நோய்க்காகவும் இதை நாம் ஓதி வரலாம். வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் இந்த ஷிஃபாவை ஏற்படுத்துகின்ற ஆயத்தை தினசரி வாழ்க்கையின் ரொட்டீனாக ஏற்படுத்தி கொள்ளலாம். சரி, அந்த ஆயத்தை பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்ற ஸலவாத்தை ஆரம்பத்தில் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள்.
திரும்ப அஊது பிஸ்மி சொல்லி லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப். திரும்பவும் சொல்கிறேன், லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப். திரும்பவும் சொல்கிறேன், லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப். அர்த்தத்தை பாருங்கள். லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப். அந்த நோய்க்கு அல்லாஹ்வை தவிர தீர்ப்பவன் வேறு யாரும் கிடையாது. அந்த நோய் எதனாலும் எடுத்துக்கொள்ளலாம், துன்பம், துயரம், மொத்தத்தில் அல்லாஹ்வை தவிர காஷிஃப், அதை நீக்குபவன், அதை போக்குபவன் யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு அற்புதமான உத்வேகத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் தரக்கூடிய பலமான ஒரு ஆயத்தாக வசீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் 1001 முறை ஓத வேண்டும், சும்மா இல்லை. ஏன்னா அந்த பாதிப்பு ரொம்ப கடுமையானது அல்லவா. அதனால் 1001 முறை அல்லாஹ்விடத்தில் ஊஞ்சலாடி மன்றாடி அந்த ரப்பு தனக்கு ஷிஃபாவை தர வேண்டும். அது எப்பேற்பட்ட, முக்கியமாக பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. கர்ப்பப்பை இருக்குது பாருங்க, அந்த கர்ப்பப்பை இதில் தான் அது குறி வச்சு வருது. அதனால் பெண்கள் அதிகமாக இந்த வசீஃபாவை கையில் எடுங்கள். எனக்கு நகை வேணும், நட்டு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படின்றத கேட்குறதோடு சேர்த்து எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொல்லி இந்த ஆயத்தை கேட்டு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி அதுக்கப்புறமா துவா கேட்டு வாழுங்க. லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நிவாரணத்திற்காக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நிறைய 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 விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், ஒரு மூமின் அடையக்கூடிய ஆனந்தங்களில் நோயில்லாத வாழ்க்கை தான் சிறந்த ஆனந்தம் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்திருக்க போய் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரதானமான துஆக்கல்ல ஆஃபியத்தை கேட்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஆஃபியத்தை கேட்டிருக்கிறாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை, அந்த குறிப்பிட்ட சகோதரியும் கவலைப்பட தேவையில்லை. எப்பேற்பட்ட ரப்பு தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய பலமான நோய் தாக்கிய நோயாளிகளையெல்லாம் காப்பாற்றி அந்த ரப்பு எந்த காலத்திலும் நம்மளை கைவிட மாட்டான். மனம் தளராமல் இருங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருமருந்தான ஒரு வரம் இந்த லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த நமக்காகவும் உலக கேன்சர் பேஷண்ட்ஸ் புற்றுநோயாளிகளுக்காகவும் ஷிஃபாக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.